நீ போகாத, அவ பக்கத்துல போகாத, சொன்னா கேளு. சீ, ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சு வச்சு சித்திரவதை பண்றீங்க. உன்னெல்லாம் நான் சொல்றத கேளு, அவ பக்கத்துல போகாத. என்ன ஆனாலும் சரி, இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போகாம நான் போகவே மாட்டேன். தயவு செஞ்சு இதுல நீ தலையிடாத. இங்க இருந்து நீ உடனே போயிடு. அக்கா அக்கா, பயப்படாதம்மா, அக்கா வந்துட்டேன். உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறேன். வாமா. வேண்டாம், சொன்னா கேளு, போகாத. நீ எந்திரிமா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உன் பேர் என்னம்மா? போயிடு, இங்க இருந்து போயிடு. ஏமா அப்படி பாக்குற? அவளை விடு, அவளை சொன்னா கேளு. பாவம் அந்த பொண்ணு, அவ நல்லவ, அவளை விட்டு. இதுக்குதான் சொன்ன இங்க வராதுன்னு, கேட்டியா? அவளை விடு, விடுன்னு சொல்றல்ல. அனு, அனு, விடு. இந்த கலசத்துல இருக்கிற தண்ணி எடுத்து அவன் மேல தெளிங்க. இங்க இருக்கு பாருங்க. சார், அனு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? யார் நீங்க? யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த பொண்ணு உடம்புல ஏதோ துர்சக்தி இருக்குன்னு மட்டும் என் மந்திர சக்தியால தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இந்த துர்சக்தி வந்திருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க கூட முடியல. இந்த துர்சக்தினால யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு என்னுடைய கட்டுப்பாட்டிலே நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த பொண்ணு என்ன பார்த்தா. நான் இந்த சின்ன பொண்ணை கடத்தி வச்சிருக்கதா நினைச்சு என்கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்த போராட ஆரம்பிச்சான். இவங்களோட நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் இந்த இடத்த மாத்திடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவ இங்க வந்துட்டா. இப்ப பார்த்தா இந்த துர்சக்தி வந்தது இந்த பொண்ணை கொல்லதான்னு இப்பதான் தெரியுது. நல்ல வேலைமா, யாரு பண்ண அதிர்ஷ்டமோ இவரு சரியான நேரத்துல இங்க வந்தாரு. இல்லைன்னா உன் உயிரை அந்த துர்சக்தி எடுத்திருக்கும். அப்படின்னா இது ரெண்டாவது கண்டமா? அப்போ முதல் கண்டும் தேவி. இங்க கொடுங்க. Are you all right? பரவாயில்ல சார். அழாதம்மா, நான் தான் உங்க வீட்டுல கொண்டு போய் உன்னை விட போறேன். வா.
பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கமா, ரொம்ப கவனமாயிருமா. உண்மை என்னன்னு தெரியாம உங்களை சந்தேகப்பட்டதோட உங்களை அடிக்க வர செஞ்சிருக்கேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. நீ நல்லது பண்ணுன்னு நினைச்ச, ஆனா அதுவே உனக்கு ஆபத்தை கொண்டு வந்துருச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? பாவம். நான் தான் சொன்னல, நான் இல்லாம எங்கேயும் வராதானே. அந்த பொண்ணோட முகமும் அந்த அபய குரலும் என்னை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. ஐம் ரியலி சாரி. துர்சக்திகள் எப்பவுமே இப்படித்தான். எப்படி கூப்பிட்டா நம்ம போவோமோ அப்படி கூப்பிடுவாங்க. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன். நாங்க வரோம். நல்லது, போங்க. வா வா. சந்திரா, இத்தனை நாள் உங்க அண்ணன் பிசினஸ் பண்ணப்போ உங்க அம்மா உனக்காக இப்படி எல்லாம் உருகுனதே இல்ல. அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. என்ன நினைச்சா அவங்க ஏன் மான்சி உருகணும்? நான் தான் உன் கூட ஜாலியா இத்தனை நாள் ஏசில இருந்தேனே. ஆனா அண்ணா அப்படியா? பாவம் அண்ணன். ஹலோ, என்ன ஆளாளுக்கு உருகுறீங்க? நீ ப்ராஜெக்ட் சைன் பண்ணி அத பத்தி உங்க அம்மா ஒரு வார்த்தை பாராட்டினாங்களா பாத்தியா? இதுவே ப்ரோயின் லா பண்ணிருக்கணுமே. என் காது கொய்யின ஆகுற வரைக்கும் பாராட்டி தள்ளி இருப்பாங்க. மான்சி, நான் ப்ராஜெக்ட சைன் பண்ண விஷயம் அம்மாவுக்கு தெரியாது மான்சி. அம்மாவை ஒண்ணு சொல்லக்கூடாதே, அப்படியே பாஞ்சுக்கிட்டு வா. இப்படியே பேசிட்டு இருந்தானா அப்புறம் நான் அப்புறம் என்ன என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்புறம் நான் ஆபீஸ்க்கே போக மாட்டேன் பாத்துக்கோ. எந்த ஆபீஸ்க்கும் போக மாட்டேன், எந்த பேப்பர்லயும் சைன் பண்ண மாட்டேன். வாட்? நோ 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 நோ. நான் சொன்னதெல்லாம் தப்பு சந்திரா. சாரி சாரி சாரி. உங்க அம்மா சொன்னது எல்லாமே கரெக்ட். நான் தான் கிறுக்கு, லூசு, புத்தி கெட்டவ. நல்லா இருக்கே, திரும்பி சொல்லு. வாட்? நாளைக்கு நான் ஆபீஸ் போகணுமா வேணாமா? சொல்றேன். நான் தான் கிறுக்கு, நான் தான் லூசு, நான் தான் புத்தி கெட்டவ. போதுமா? அப்படி சொல்றீ என் பொண்டாட்டி. சரிங்க சார். அது ஃபாலோ மீ. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இவங்களை இதுக்கு முன்னாடி நான் இந்த ஏரியாவுல பார்த்தது இல்ல மேடம். நல்லா பார்த்து சொல்லுப்பா. நானே ஒரு தடவை இங்க பாத்திருக்கேன் இவங்கள. இவங்க இந்த ஏரியா மாதிரியே தெரியலையே மேடம். இல்லப்பா, இந்த ஏரியா தான். அட்ரஸ் எங்கன்னு தான் மறந்து போச்சு. நானே இவங்க வீட்டுக்கு ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கேன். இந்த கடையில இருந்து ரொம்ப பக்கம் தான். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க இந்த ஏரியாவிலே கிடையாது மேடம். நீங்க வேற எங்கேயாவது விசாரிச்சு பாருங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். போலாமா? தேவியக்கா, நான் டீ கடையில இருந்து பேசுறேன்க்கா. உன் போட்டோவை காட்டி 2 பேரு யாரு என்னன்னு தெரியல விசாரிச்சாங்க. 2 பேருக்கா ரொம்ப கோவத்துல இருக்க மாதிரி தெரியுதுக்கா. அவனுங்களா வரட்டும், அவங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னா என்ன? நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கு வர வழி இல்லை. எல்லாத்தையும் சாவகாசமா ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவேன். அந்த நாள் வர வரைக்கும் காத்துட்டு இருங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்ச இடம் உங்க தோலும் அம்மாவோட மடியும் தான்ப்பா. உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. அம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் அப்படியே பார்த்துட்டு நிப்ப? ஆப்பிள வெயிட் பண்றதுல கோயிலுக்கு கிளம்பு. வாணு போலாம். வரமா? போயிட்டு வேணும். வரேன்ப்பா. யாராவது ஒருத்தர் வந்து கஷ்டம்னு சொன்னா என்ன ஏதுன்னு யோசிக்காம வாரி வாரி கொடுக்கறவம்மா என் பையன். கலியுக கர்ணன்மா என் பையன். அப்படிப்பட்ட என் பையன் முகத்துல என்னைக்கும் சந்தோஷத்தை தாமா நான் பார்க்கணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் தீர்வசஸ்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோமமானம் மகீயதே. தானியம் தனம் வசம் பகுபுத்திர லாபம் சததம் பத்தரம் தீர்க்கமாயு சதமானம் பவதி சதாயுஷ்புர்கர்த்தடேந்திரியே ஆயுஷ்யேந்திரியே பிரதிஷ்டதி.
சாமி கிட்ட புலம்புனதெல்லாம் நான் கேட்டேன். உங்க மன கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது. எவ்ளோ கஷ்டம் இருந்தா இவ்ளோ வருத்தப்படுவீங்க. இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயோ, தலை சுத்துதே.